ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டாபிக்கை பத்தி பேசே ஆகணும். ஹெல்தி கேக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை நம்ம இன்னைக்கு பேச போறோம். கேக்ல என்ன ஹெல்தின்னு எனக்கு சத்தியமா புரியல. எனக்கு வந்து ராகில கேக் வேணும், வீட்டுல கண்டிப்பா என்னோட கிளைண்ட்ஸும் கேக்குறாங்க, நான் பண்ணி கொடுக்குறேன். பட் அதை நான் என்னைக்குமே வந்து ஹெல்தி கேக்ஸ் பிராண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இப்ப நம்ம வந்து நார்மலா கேக் பண்ணும்போது என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணுவோமோ, மைதாக்கு பதிலா ராகி யூஸ் பண்ணுவோம், மைதாக்கு பதிலா வீட் யூஸ் பண்ணுவோம். பட் அதர் இன்கிரீடியன்ஸ் லைக் பேக்கிங் பவுடர், எசன்ஸ், பேக்கிங் சோடா எல்லாத்தையுமே நான் வந்து அந்த கேக்ல கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். அப்பதான் எனக்கு அந்த பெர்ஃபெக்ட் அவுட்புட் கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு உங்களோட கேக்ஸை வந்து ஹெல்தி கேக்ஸ்ன்னு, அதாவது இந்த ஹெல்தி பேக்கிங் நேம்ல ரன் பண்றவங்க எல்லாரும் ஹெல்தி கேக்ஸ்ன்னு தயவு செஞ்சு எங்கேயுமே ப்ரொமோட் பண்ணாதீங்க. பேக்கிங் இஸ் ஆல்வேஸ் பேக்கிங். ஓகேவா? உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து எனக்கு வந்து ப்ரோட்டீனா கொடுக்கணும், இதா கொடுக்கணும், அதனால நான் வந்து இந்த ஃபார்மேட்ல கொடுக்குறேன். தயவு செஞ்சு நீங்க எந்த ஃபார்மேட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். நல்ல குவாலிட்டியான ராகி, நல்ல குவாலிட்டியான மில்லட்ஸ் எல்லாமே நிறைய ஆர்கானிக் ஷாப்ஸ்ல கிடைக்குது. அதை வாங்கி தோசையாவோ இட்லியாவோ இல்ல உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல வேணுமோ தயவு செஞ்சு வீட்லயே பண்ணி கொடுங்க. ஹெல்தி பேக்கிங்னு தயவு செஞ்சு அவங்க பின்னாடி போய் நிறைய லாஸ் ஆயிக்காதீங்க. தேங்க்யூ.